இனிமேல் யாருமே வரல. நம்ம போய் கிளாஸில் போய் உட்காந்துக்கலாம். ஐயோ போர் அடிக்குது. இன்னும் யாருமே ஸ்கூலுக்கு வரல. மணி 6:30 தான் ஆச்சு. சரி ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓ உள்ளே யார் இருக்கா? ஓ இவ உட்காந்துட்டால நம்ம பெஞ்ச்லையே. ஸோ வேறு இது என்ன புது பெஞ்சு. சரி அங்கேயே போய் உட்காந்துக்கோ. ஐயோ இப்போ நம்ம என்னத்தான் பண்ணலாம்? சரி ஏதாச்சும் ட்ராயிங் பண்ணலாம். பர்பிளே கூப்பிடலாம். பர்பிளி என்னடி என்னடி ஏன்னா இப்போ கூப்பிட்டேன்? சும்மாடி ஏன்னா போர் அடிக்குது, அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். விளையாடலாம் ஏதாச்சும். இன்னும் வரலாடி யாரும், அதனால நம்ம ஏதாச்சும் விளையாடலாம். ஆனால் நான் வரலையே. எங்கள் அம்மா சொன்னாங்க இன்னைக்கு படிக்கணும். நான் படிக்காமல் நான் எங்கேயோ போகலாம். ஓ ஜாஸ்தி ஆல்ரெடி வந்துட்டோம். நம்ம போய் அங்கே போய் உட்காந்துக்கலாம் பக்கத்தில். அப்பா எல்லாரும் வந்தாச்சு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் டீச்சர்ஸ். சரி எல்லோரும் உட்காருங்க. இப்போ நான் போர்டில் என்ன போட போகிறேன், அது நீங்கள் காப்பி அடிக்கணும். அப்புறமா நான் உங்களுக்கு கன்னடா பற்றி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குவேன். எஸ் மேம். சரி போதும் நான் இப்போ எழுத போகிறேன். அப்பாடா இப்போ தான் எழுதி முடிச்சாச்சு. ஏய் யார் அது பேசுறது? நான் எல்லாருக்கும் கொஷின் கேட்குவேன் பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நீ எழுந்திரி. மேம் what is this process? This process called as a meaning of the rose. It's called as remission. என்ன நக்கலா? கெட்டுதல சொல்கிறப்போ. ஐயோ இப்போ நம்ம என்னதான் பண்ணுறது? டியூன் டெஸ்ட் புக் எடுத்துட்டு போ. சாரி மிஸ் நம்ம எடுத்துட்டு ஐயா என்னது இப்படி ஓடுது? இந்த டிவியில் ஏதாச்சும் ஒன்றுமே இல்லையா? சரி வேற ஏதாச்சும் போட்டாச்சும் பார்க்குவோம். கிரி கோரி கரி வச்சிச்சு வேற ஏதாச்சும் போட்டு. அப்பா இதாச்சும் நல்லா தான் இருக்கு. சின்ன சின்ன பிடிச்சிக்குங்க. நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோட போங்க.